தாவேக தலைவர் விஜய் எந்த காலத்திலையும் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி விமர்சிச்சிருக்காரு. புதுக்கோட்டையில செய்தியாளர்களை சந்திச்சு பேசி இருக்கிற அவரு, தீய சக்தி தூய சக்தின்னு சினிமா டைலாக் பேசுற விஜய்க்கு மக்கள் சக்தி பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாலும் தாவேக தலைவர் விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னும் விமர்சிச்சிருக்காரு. நாங்க தீய சக்தியும் இல்லை தூய சக்தி இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்குது மக்கள் சக்தி. அவருக்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது. சினிமா வசனத்தில் தீய சக்தி தூய சக்தி என்று பேசியிருக்கிறார். நாங்கள் மக்கள் சக்தியை நம்புகின்றவர்கள். எங்களிடத்திலே மக்கள் சக்தி இருக்கிறது. அவருக்கு சிலப்பதிகாரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எழுதி கொடுத்ததை வாசிக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும். யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்விகளை நாம் கேட்போம். அவர் பகுத்தறிவு தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தமாகின்றது. ஆனால் அதை வேணா இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய சீட்டியமாக இருக்கிற காரணத்தால் அவர் மறைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது. சும்மா ஒரு 6 மாதம் ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது, ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும், அரசியலில் உண்மையில் நடக்காது. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால விஜய் ஒரு காலத்திலும் எம்ஜிஆராக ஆக முடியாது சார். அவர் சினிமா பாணியில் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஒரு சினிமாவில் ஸ்டெண்ட் போட போவால 100 பேரை அடிப்பார். அதை போல தான் இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரே தவிர நாங்கள் யாரும் தரந்தாழ்ந்து பேசுகின்றவர்கள்.